ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை கொண்டு நடத்துகிற தெய்வத்தை இந்த நல்ல நாளிலே, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே துதித்து பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராது உதவும் கரங்கள் நான் கண்டேன். ஒவ்வொரு நொடியும் நம்மை ஏந்தி தாங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அதை போற்றி பாடுவோம். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். கடந்த நாட்களிலே மரணத்தின் சூழ்நிலைகளை கூட நாம் நெருங்கி இருக்கலாம், அவமானத்தின் சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எந்த விலையிலும் எந்த நேரத்திலும் நாம் வெட்கப்பட்டு விடாதபடி நம்மை ஒவ்வொரு நொடியும் நடத்துகிற தெய்வத்தை நாம் இன்று வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து புகழுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஜீசஸ். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லா நெருக்கத்தின் வேளையிலும், எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாத தெய்வமாய் இருந்திருக்கிறார். நம்மை ஏந்தி தாங்குகிற தெய்வமாய் இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த மாறாவின் நீரை போல கசப்பானதா இருந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே சுமக்க முடியாத அளவிற்கு பாரத்தையும் வேதனைகளையும் நாம் ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாள், இந்த புதிய ஆண்டின் இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் என்பதை நினைப்பூட்டுகிறார். அவர் மீண்டும் ஒரு விசை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய், அப்பா நோக்கி பார்க்கிறோம் ராஜா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ராஜா. நீர் தகப்பனே மதுரமாய் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறீர். உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்பான்னு ஒரு விசை தகப்பனே கேட்போமா? ஆண்டவரை பார்த்து கேட்போமா? அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் காரியங்களை திருப்பி போட வல்லவராய் இருக்கிறார். மனிதர்களின் சிந்தனைக்கு எட்டக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த அப்பாவை நோக்கி பார்ப்போமா? எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா, கடந்த ஆண்டுகள் தோறும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துங்க. நீரே எங்கள் எபினேசர், நீரே எங்கள் மெய்ப்பன், நீரே எங்கள் பாதுகாவலர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நீர். நீர் வாய்க்க செய்யுங்க. எல்லாவற்றையும் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வசனங்களிலே ஒன்று. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தான். தேசத்தை, இனத்தை எல்லாவற்றையும் விட்டு போகும் இடம் தெரியாமல் ஆண்டவரை பின்பற்றி நடந்து வந்தான். இப்படியாக இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. இது ஆபிரகாமுடைய மனதிலே ஒரு பெரிய வேதனை. ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறேனே, ஆனால் எனக்கு என்னுடைய பெயரை சொல்லுவதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அநேக நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் ஆண்டவர்
ஆபிரகாமை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய மனதின் வேதனையை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பல நேரங்களிலே ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். வெளியே அழைத்து கொண்டு வந்து கடற்கரை மணலத்தனையாய் நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களை பார், அதை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், அதை என்ன கூடாதல்லவா, அதை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று பல முறை ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசும் பொழுது 99 வயது, 75 வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். 99 வயது ஆக மாறிவிட்டது. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வயதாகிவிட்டது. ஆனாலும் இன்னும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறது. நம்முடைய மனதை அது அதிகமாக பாதிக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று அநேக நேரங்களிலே நாம் வருத்தப்படுகிறோம், வியாகுலப்படுகிறோம். ஒருவேளை தேவன் பேரில் நாம் அதிகமாக சலிப்படைகிறோம். இங்கேயும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 99 வயது ஆகிவிட்டது. அவனை அழைத்து கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்து போகிற நிலையிலே ஆபிரகாம் இன்னும் குழந்தை இல்லாதவனாக இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் இங்கே ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னும் கீழா உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது எப்படி எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் மிகவும் விளக்கமாக ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு அவருக்கு ஒரு நொடி கூட ஆகாது. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவருடைய வல்லமைகளையும் அற்புதங்களையும் மகத்துவத்தையும் நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே படிக்கிறோம். அப்படியானால் இங்கே இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமமான வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வாக்குத்தத்தம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு நின்று கொண்டே இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து நீங்கள் அடிக்கடி ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமமான வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? உத்தமமான வாழ்க்கை என்றால் பரிசுத்தம். ஆண்டவரை போல அவர் உத்தமர், எல்லா விதத்திலும் அவர் உத்தமர். அதே போல உத்தமமான வாழ்க்கையை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை பற்றி தான் ஆண்டவர் ஆதாமோடு கூட பேசுகிறார். நீ உத்தமனாய் நடந்து கொள். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாக கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று குறித்திருந்த ஆசீர்வாதம் மிகவும் நெருக்கத்திலே வந்து விட்டது, நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். மிகவும் சமீபமாக அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள். உத்தமமாய் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் 2 விதமான அநேக உத்தம தன்மையை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 விதமான உத்தமமான காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தார். கீழ்ப்படிதல் ஒன்று, மற்றொன்று விசுவாசம். 2 விதமான உத்தம காரியங்களை பற்றி சில நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். கீழ்ப்படிதல், ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்த முதல் உத்தம குணம் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் ஒருங்கே ஆபிரகாம் இந்த காத்திருக்கும் நாட்களிலே தனக்குள்ளாக வளர்த்து கொண்டார். பின் நாட்களிலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த விசுவாசத்தை இந்த 25 கால இடைவெளியில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும்
அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரிப்பதற்கும் இடையான அந்த காலகட்டத்திலே, அந்த காத்திருப்பின் நாட்களிலே அந்த விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல கீழ்ப்படிதல். ஏனென்றால் நாம் பின்னால் உள்ள அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் அவனுடைய மகனை பலியிடும்படியாக கட்டளை கொடுக்கிறார். சற்றே யோசிக்கவில்லை ஆபிரகாம், உடனே கீழ்ப்படிந்தான். எத்தனை காலம் காத்திருந்து பெற்ற ஒரு தவ புதல்வன். ஆண்டவர் சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், நீ நேசித்த மகன், நீ வெகுவாய் நேசித்துக் கொண்டு இருக்கிறாயே ஒரு மகன், நான் உனக்கு 25 வருடம் காத்திருக்க பண்ணி தந்த அந்த மகனை நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது சற்றும் தாமதிக்காமல் உடனே கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிதல், விசுவாசம், இந்த 2 மாபெரிய உத்தம தன்மையை ஆபிரகாம் தனக்குள்ளே வளர்த்து கொண்டார், ஆண்டவருடைய உதவியோடு கூட. இன்றைக்கும் அநேக நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி என்னை நான் சரி செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த செய்தி உங்களுக்காகவே ஆண்டவர் கொடுக்கிறார். 2 காரியங்களை நீங்கள் உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று கீழ்ப்படிதல், மற்றொன்று விசுவாசம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான குணங்களிலே இந்த 2 குணமும் உண்டு. மிகவும் முக்கியமான குணம். ஒன்று கீழ்ப்படிதல், மற்றொன்று விசுவாசம். ஆபிரகாம் தனக்குள்ளே இதை வளர்த்து ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய நன்மையை சுதந்திரித்துக் கொண்டான். விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு பெரிய மாபெரும் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த கீழ்ப்படிதலை எப்படி நமக்குள்ளாக வளர்த்துக் கொள்வது? அநேக நேரங்களிலே கீழ்ப்படிதல் நமக்கு அது எட்டாத கனியாக இருக்கிறது. நீங்க அன்றாட வாழ்க்கையிலே அநேகரோடு கூட பழகும் பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கீழ்ப்படிதல் பிடிக்காத ஒன்று. ஒருவேளை அவர்கள் அந்த வேலையை தானாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அந்த வேலை யாராவது ஒருவர் செய்ய சொல்லும் பொழுது, ஒரு ஹையர் அபிஷியலோ அல்லது தன்னோடு கூட வேலை பார்ப்பவர்களோ அந்த வேலையை செய்ய சொல்லும் பொழுது அந்த வேலையை செய்ய அவர் மறுப்பார்கள். அவர்களிடத்தில் ஏனென்று கேட்டால் சொல்லுவார்கள், இவங்க சொல்லி நான் செய்யறதா? கீழ்ப்படிய மனம் இல்லை, கீழ்ப்படிய மனம் இல்லை. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய மனம் இல்லை. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய மிகப்பெரிய பண்பு. கீழ்ப்படிதலை வாஞ்சிப்போம். கீழ்ப்படிதல் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் கீழ்ப்படிதல் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, மாணவர்கள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிதல் என்கிற சுபாவம் நாம் தேடியும் கிடைக்காத ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் தேவதூதன் சொன்ன பொழுது அப்படியே தன்னை ஒப்புக் கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். கொஞ்சம் சற்று கடினமான காரியம், பலருடைய அவமானங்களையும் எள்ளி நகையாடுவதையும் அவள் சந்தித்திருக்க வேண்டும். ஆனாலும் கீழ்ப்படிந்தார். மிகப்பெரிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக மாறக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நமக்குள்ளாக அந்த கீழ்ப்படிதல் வளர வேண்டும். இங்கே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைப்பை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். நீ அமலேக்கை முறியெடுத்து அவனுக்கு உண்டான யாவற்றையும் நீ சங்கரித்து போட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு வருகிறது. சவுல் கீழ்ப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி அமலேக்கை முறியடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்திலே பாதிக்கு கீழ்ப்படிந்தான். எல்லாவற்றையும் முறியடித்து போட்டான், எல்லாவற்றையும் சங்கரித்தான். ஆனால் அவனுடைய கண்களுக்கு நல்ல கொழு என்ற இருந்த ஆடுகள் மாடுகள் அதை அழிக்க அவனுக்கு மனதில்லை. அப்படியே உயிரோடு கூட அதை எடுத்துக்கொண்டு வந்தான். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு வருகிறது. இவனை ராஜாவாக்கினது என்னுடைய மனதிற்கு மிகவும் விசனமாயிருக்கிறது, என் சொல்லை கேளாமற் போனான். சாமுவேல் தீர்க்கதரிசி மறுபடியும் சவுலிடத்திலே வந்து சொல்லுகிறார்,
நீ இந்த செயலை செய்தது என்ன? இதெல்லாம் நமக்கு தெரியும், இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், கீழ்ப்படிதல் மிக முக்கியம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறான், பலியிடுவது கூட அதைவிட முக்கியமானது கீழ்ப்படிதல். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் கடிந்து கொள்ளப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய முடியவில்லையே. சிறிய காரியத்தை கூட நாம் கீழ்ப்படிய முடியவில்லையே. கீழ்ப்படிதல் எதை காட்டுகிறது தெரியுமா? உங்களிடத்திலே உள்ள தாழ்மையை காட்டுகிறது. நீங்கள் தாழ்மை என்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே வந்தால் மாத்திரமே கீழ்ப்படிய முடியும். மற்றபடி கீழ்ப்படிவது முடியாது, கடினமான காரியம். ஒருவேளை கீழ்ப்படிதல் எதற்கெடுத்தால் நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் எதிர்த்து நிற்கிறதா? எதை சொன்னாலும் உடனே எதிர்ப்பு, கீழ்ப்படிய மனம் இல்லை. அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எங்கோ நிற்கிறீர்கள் என்று பொருள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தூரமாக போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். கீழ்ப்படிதலை வாஞ்சிப்போம். கர்த்தருடைய சுபாவம் கீழ்ப்படிதல். அவர் கீழ்ப்படிந்தார், பிதாவுக்கு முற்றுமுடிய தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இந்த சுபாவம் நமக்குள்ளாக வளர வேண்டும். அதை நாம் வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சுபாவத்தை நமக்குள்ளாக வளர செய்வார். அடுத்த காரியம் விசுவாசம். விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நம்புவதற்கு எந்த காரியமும் இல்லை. சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் அடைபட்டிருந்தது, அது தன்னுடைய இயல்பான நிலையை இழந்திருந்தது. ஆனாலும் விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே நம்பினான். கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பார். சின்ன காரியத்தில் கூட நம்மால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியவில்லை. சிறிய அற்புதம், சின்ன காரியம். என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார், என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார், என் எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். விசுவாசிக்க முடியவில்லை. பயம், பயம், எதற்கெடுத்தாலும் பயம். என்னுடைய எதிர்காலம் எப்படி முடியுமோ, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குழந்தைகளுடைய கல்வி, திருமணம் எப்படி முடியுமோ, பயம். ஆண்டவரை விசுவாசிப்போம் பிரியமானவர். விசுவாசத்தினாலே மாத்திரம் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்காமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் அத்தனையாய் விசுவாசத்தை கனப்படுத்துகிற வேதம். நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். எந்த அளவு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த கிராமத்திலே அங்கே அவர்கள் விசுவாசியாதபடியினால் அவரால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அப்படியானால் ஆண்டவர் ஒருவேளை சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்தாலும், அவருடைய வல்லமையான கரம் குறுகி போகாத கரமாக இருந்தாலும், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருந்தாலும், நாம் விசுவாசிக்காத பட்சத்திலே அந்த அற்புதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்காதவன் நான் ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 26 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. என்னை நியாயம் விசாரியும், தைரியமாக சொல்லுகிறார். என்னுடைய உத்தமத்திலே நான் நடக்கிறேன். அப்படியா நான் அடுத்தபடியாக உடனே சொல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் உத்தமத்திலே நடக்கிறேன் என்றால் அதற்கு என்ன பொருள்? நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா செயல்களிலும் உண்மை நம்பி இருக்கிறேன். என் கண்கள் எப்பொழுதும் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற பழக்கத்தை தாவீது ராஜா கொண்டிருந்தார். பெரிய ராஜா எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே சென்று விசாரிப்பார். ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா வேண்டாமா, நம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? தேவனிடத்திலே விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தாவீது ராஜா. என் உத்தமத்திலே நான் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் மீது அசைக்க மாட்டாத நம்பிக்கை தாவீது ராஜாவுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புவதற்கு எத்தனையாய் நாம் வருத்தப்படுகிறோம். முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. கேள்வியினால் விசுவாசம் வரும். ஆண்டவருடைய வேதத்தை படிக்க 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 உங்களுக்குள்ளாக விசுவாசம் பெருக்கெடுத்து வரும்.
விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான அற்புதத்தை நமக்கு செய்து நம்மை மகிழச் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, ஒருவேளை அநேக நாட்களாக ஆண்டவரிடத்திலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டும் விரும்பியும் ஆண்டவர் வாக்கு பண்ணியும் பெறாமல் காலத்தை கழித்துக் கொண்டே இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை குறைவு படவில்லை. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவருடைய வல்லமையிலே கொஞ்சமும் குறைவுபட போவதில்லை. ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து மகிழச் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் சகல வல்லமைகளையும் வைத்துக் கொண்டு உங்களுக்காக உங்களிடத்திலே கிரியை நடப்பிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? உத்தமத்திலே நடக்க நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? நான் வேண்டியபடி, எனக்கு இஷ்டமானபடி செய்வேன். இது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அதான். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு கூட உள்ள உறவு எனக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் பேசுகிறதை என் காதுகளினால் கேட்க முடிகிறதா? நான் ஆண்டவரோடு கூட ஏதோ காலையிலே கொஞ்ச நேரம் பேசுகிறேன். அவர் கேட்டாரா கேட்கவில்லை அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆண்டவருடைய சத்தம் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டவரோடு கூட உறவு நமக்கு எப்படி இருக்கிறது? உத்தமத்திலே நடக்க மனமில்லை. நான் என்னுடைய இஷ்டப்படி செய்வேன், விரும்பியபடி செய்வேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு விருப்பமில்லை. சிறிய காரியத்துக்கு கூட விருப்பமில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படியாவது ஆசீர்வதிக்க வேண்டும். நான் மாறுவேனா? இல்லை, நான் மாற மாட்டேன். நான் அதே வழியிலே நிற்பேன், அதே பாவத்தை செய்வேன், அதே மீறுதல்களை செய்வேன். எனக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மட்டும் ஓடுகிறோம், அங்கே ஓடுகிறோம், இங்கே ஓடுகிறோம். யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா? யாராவது எனக்கு உபவாசித்து ஜெபித்து அற்புதங்களை வாங்கி தர மாட்டார்களா? முடியாது. பிரியமா, ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்திலே அவர் இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவரிடத்திலே நீங்கள் நேரடியாக பேசலாம், நேரடியாக உங்கள் விண்ணப்பங்களை சொல்லலாம். அதற்காக இடைத்தரகர்கள் தேவையில்லை. பலருடைய ஜெபம் நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மற்றவருடைய ஜெபத்தையே நம்பி நான் என்னுடைய இஷ்டத்திலே வாழ்வேன், நான் எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆண்டவர் ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் அதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனது கிடையாது. தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு மனது கிடையாது. விசுவாசத்துக்கும் எனக்கும் அதிக தூரம். அப்படியானால் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, உத்தமத்திலே நடப்பதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவு நாளும் உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசி பார்க்காதபடிக்கு தடையாக இருப்பது நான் தான் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் என் உத்தமத்திலே நடப்பேன். 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, என்னுடைய உத்தமத்திலே நடப்பதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மீட்டுக்கொள்ளும், என் மீது இரக்கமாயிரும்.